மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிட்னி ஸ்டோன். இந்த கிட்னி ஸ்டோன் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது. இது ஏன் வருது, எதனால வருது, இந்த கிட்னி ஸ்டோன்ல என்னென்ன டைப்லாம் ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்டோனை எளிமையாக கரைக்கிறதுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அதற்கான விளக்கமான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தா கிட்னி ஸ்டோன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் மட்டுமல்லாமல் மீண்டும் கிட்னி ஸ்டோன் வராமல் உங்களால் தடுக்க முடியும். உங்களுக்கு நீங்களே சிகிச்சை செய்து தடுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ கிட்னி ஸ்டோன் இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய நம்ம வந்து தண்ணி குடிக்காமையே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்கும், ஆனால் தண்ணி குடிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லை, தாகம் எடுக்கும், இவங்களே தண்ணி குடிக்கிறத தவிர்த்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது கம்மியாக குடிக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்களே வீட்டில் செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கங்க. ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் சால்ட் போடுங்க, இன்னொரு டம்ளர்லையும் ஒரு ஸ்பூன் சால்ட் போடுங்க. ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க. இன்னொரு டம்ளரில் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதாவது 2 டம்ளரில் 2லையும் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறீங்க, 2லையும் வந்து தண்ணி ஊற்றுறீங்க. ஆனால் ஒரு டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றிருக்கிறீங்க, ஒரு டம்ளரில் அரை தான் ஊற்றிருக்கிறீங்க. அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு டம்ளரில் ஃபுல்லாக இருக்குல்ல தண்ணி, அதில் சால்ட் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். கரைஞ்சு தண்ணியோட தண்ணியாக இருக்கும். இந்த அரை டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சால்ட்டு கொஞ்சம் கரையாமல் இருக்கும், பாதியாக இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நாம் தண்ணி கம்மியாக எடுக்கிற நபர்களுக்கு இப்படித்தான் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக கிளீன் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கமாகுது. ஒரு உதாரணத்துக்காக தான் நான் அந்த சால்ட்டை சொல்கிறேன். இப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக ஃபில்டர் ஆகாமல் உள்ளுக்குள்ளே தேங்குச்சுன்னா அதுதான் ஸ்டோனாக வந்து மாறுது. அப்போ இந்த ஸ்டோன் வருவதற்கு என்ன சாப்பிட்டோம், என்ன சாப்பாடு சாப்பிட்டதுனால பிரச்சனையா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அது கிடையாதுங்க. நீங்கள் சரியாக தண்ணி குடிக்காதனால தான் பிரச்சனை. அப்போ தண்ணி குடிக்காதனால ஒரு ஸ்டோன் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். உங்கள் கிட்னிக்குள்ளே ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுற வேலை தான் நடக்குது. இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்காம தண்ணி கம்மியாக போச்சுன்னா அப்போ கழிவுகள் அங்கங்கே தேங்கி வைக்கப்படும். அதுவே ஸ்டோனாக மாறுது. நிறைய புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன் வரும், கவனிச்சுக்கணும். ஆமாம், தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன் வரும். கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, எக்ஸஸ் கால்சியம் உள்ள ஸ்டோரேஜ் ஆயிரும். இப்படி நிறைய மருந்து மாத்திரை கழிவுகள் எடுத்துக்கொள்றவங்களுக்கு ஸ்டோன் வரும். ஏசி ரூம்லேயே இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன் வரும். ஏன்னா வியர்வை கழிவுகளை அங்கே வெளியேறலையில் உள்ளுக்குள்ளே ஸ்டோன் வரும். இப்படி பல காரணங்கள் இருக்குது ஸ்டோன் வர்றதுக்கு. ஏதோ ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க. அதனால் நான் அந்த உணவை மட்டும் மாற்றி எடுத்துட்டா எனக்கு ஸ்டோன் வராதா அப்படின்னா கிடையாது. அதனால தான் இந்த ஸ்டோன் வந்து வந்தவங்களுக்கே மீண்டும் மீண்டும் வருதுன்னு பாருங்க. அது உள்ளுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணால் அது நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கால்சியம் ஸ்டோன் ஒன்று இருக்குதுங்க. இந்த கால்சியம் ஸ்டோன் தான் காமனாக எல்லா பேருக்கும் இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, கால்சியம் கால்சிஃபிகேஷன் 4 mm இன் லெஃப்ட் கிட்னி அப்பர் போல் அப்படின்னு சொல்லி லொக்கேஷனோட அதை கொடுத்துருப்பாங்க. கால்சியம் ஸ்டோனு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம் ஸ்டோன் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நிறைய ஃபர்ஸ்ட் மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தாங்க வந்து ஏற்படுது. அதனால தான் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, நீண்ட நாள் பிபிக்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்க, டயபெட்டிக்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்கன்னு சொல்லி வருடக்கணக்கில் மாத்திரைகள் எடுத்துருக்காங்கல்ல, அதை ஃபில்டர் பண்ணுற மிஷின் என்ன ஆகும், ஒன்று அதை வந்து அவங்களுக்குள்ள தேக்கி ஸ்டோனாக மாற்றிடுது, இல்லைன்னா அது கடைசியில் ஃபெயிலியராகவும் மாறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ன்ற கண்டிஷன் கூட நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் அது வந்து நடந்துக்கிட்டு. அப்போ இந்த கால்சியம் ஸ்டோன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம், மருந்து மாத்திரை கழிவுனுடைய தேக்கம் அந்த ஸ்டோனாக மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிங்க, வாட்டர் தான். அப்போ நம்ம வந்து தண்ணி எந்த இடத்துல அடர்த்தி அதிகமாக இருக்குதோ அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழ்கிறாங்கல்ல மக்கள், அவங்களுக்கு தான் அதிகமாக ஸ்டோன் வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு சமயத்தில் வந்து ஒரு 5 பேர் கொண்ட டீமை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயிச்சு அது வந்து போய் ஒரு பெரிய ரிசர்ச் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில குறிப்பிட்ட மாவட்டங்களை அவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்தந்த மாவட்டங்கள்லாம் கிட்னி ஸ்டோன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அது ஏன்னா அங்கே தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குது. அப்போ தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறுநீரகம் ஸ்டோன் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ரிசர்ச் சொல்லுது. நீங்கள் சமீபமாக கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அருப்புக்கோட்டை காரியாபட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம். அந்த ஒரு கிராமத்துக்குள்ள 15 பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அங்கே மொத்தமே 25 குடும்பம் தான் இருக்குது. 25 குடும்பத்தில் 15 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரிசர்ச் டீம் அனுப்புனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாலும் அவங்க என்ன
கொடுத்துக்கிறாங்கன்னா இங்கே தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்குது. தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை நாம் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஸ்டோன் வரதான் செய்யும். இன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து வாழப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து அவங்க புலம்பெயர்ந்தாலும் அந்த புலம்பெயர்ந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கு, சுத்தமான தண்ணி இருக்குது, குடி தண்ணியா இருக்குதா, தண்ணியோட அடர்த்தி கம்மியா இருக்குதா, இதெல்லாம் முதல்ல பார்த்து அங்கதான் அவங்க வீடே கட்டினாங்க. அதுக்கு நிறைய அவங்க பரிசோதனைக்கெல்லாம் வந்து அன்னைக்கு போய் ட்ரில்ல போட்டு ஓட்டையை போட்டெல்லாம் எடுத்தெல்லாம் பண்ணல. அவங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பண்ணாங்க. ஏன்னா பசுமாடு போய் எந்த இடத்துல படுத்திருக்குது, எங்க வந்து அந்த நிழல் இருக்குது, எல்லாம் இது பண்ணி பண்ணாங்க. அங்கதான் இந்த சில்லுன்னு இருக்கிற இடத்துல தான் போய் அதை போய் படுக்குமா, சரிங்களா? அப்ப அங்க வந்து நீரூத்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் கூட எடுத்துக்கோங்க. எங்க நகர் இருக்கோ, நகரம் இருக்குதோ, ஒரு சிட்டி, அங்க மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைக்கும். நம்ம என்ன போயிட்டோம்னா புறநகர்னு மாத்திட்டோம்ல, அங்க பூரா உப்பு தண்ணி தான் இருக்கும். நீங்க பாருங்க, இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் அந்த நகரம் இதாங்க சிட்டி நகரம், அங்க வந்து போர் போட்டு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும், தண்ணியோட அடர்த்தி கம்மியா இருக்கும். ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம், சிட்டியை வந்து புறநகராகி அவுட்டருக்கு போனோம் பாருங்க, அங்க ஃபுல்லா உப்பு தண்ணி, ஃபுல்லா சால்ட் வாட்டர். அதாவது நான் எங்க ஊர் மதுரையே நாங்க சொல்ல முடியும். நம்ம ஊர்ல இப்ப மீனாட்சி அம்மன் கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கும் மதுரையில. ஆமா, அந்த சென்டர் ஆஃப் த சிட்டி. இங்க போயிட்டு நீங்க ட்ரில் போட்டு அங்க உள்ள, அதாவது போர் போட்டு அங்க உள்ள தண்ணியை செக் பண்ணி பாருங்க, அங்க உள்ளவங்களோட தண்ணியை செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500ல இருந்து 800 தான் இருக்கு அதோட டிடிஎஸ். ஆனா இப்ப அப்படியே பறந்து விரிஞ்சு அவுட்டர் ஆகி வந்துட்டாங்க. நான் எங்க ஏரியா தான் சொல்ல முடியலையா, அண்ணா நகர், நிறைய ஏரியாவிலையும் அப்படிதான் இருக்கு. அண்ணா நகர்ல சொன்னேன். அண்ணா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது வந்து அவுட்டர், சிட்டி அவுட். ஆனா இன்னைக்கு சிட்டி ஆகிக்கிட்டு இருக்கு அண்ணா நகர், அப்படி வச்சுங்க. ஆனா அங்க போர் போட்டா அங்க உள்ளதுல டிடிஎஸ் குறைஞ்சபட்சம் 1200ல இருந்து 2000 காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப 1200ல இருந்து 2000 காமிக்கக்கூடிய அந்த டிடிஎஸ் உள்ள அந்த வாட்டரை எப்படிங்க சாப்பிடுறது? அதுலதான் குளிக்கிறோம். இந்த ஏதோ குடிக்கணும்ல, குளிக்கப்படும் பொழுதும் வியர்வை துவாரங்கள் வழியாக இதாகுது இல்லையா? அதுக்கப்புறம் உள்ள அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போறோம். இதர் மாதிரி தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் கிட்னி ஸ்டோன் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி இந்த ரிசர்ச் பேப்பர் கொடுத்துச்சு. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏங்க நாங்க எங்க ஊர்ல வந்து தாமிரபரணி தண்ணி, திருநெல்வேலி தண்ணி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு நல்ல அப்படி இளநி தண்ணி மாதிரி, ஆனா எங்க ஊர்லயும் கிட்னி ஸ்டோன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அப்பதான் அங்க ஒரு விஷயம் வருது. என்னன்னா, எங்கெல்லாம் தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமா இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து விளையப்பட்ட விளைநிலங்கள்ல இருந்து வரப்பட்ட அரிசி, பருப்பு, கீரை, இதுல எல்லாத்துலயும் அதனுடைய சாரம் இருக்குதுங்க. அதை நம்ம சாப்பிட்டாலும் கிட்னி ஸ்டோன் வரும். அதனாலதான் இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரும், தடுக்க முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குதுன்னு அன்னைக்கு அந்த பேப்பரை சப்மிட் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டை கொடுத்தாங்க. எப்படி பாருங்களேன், இதுல இருந்து எப்படிங்க மீள்றதுன்ற மாதிரி ஆகி போயிடும். ஓகே, ரைட். இப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம முடிந்தவரை நம்ம வந்து இதை வந்து சரி பண்றதுக்குரிய விஷயத்துக்குள்ள நம்ம இறங்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நாம குடிக்கக்கூடிய தண்ணி முதல்ல சரியா இருக்கான்னு சொல்லி முதல்ல பாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வருது. இந்த அல்கலைன் வாட்டர் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுல்லா அசிட்டிக்காக தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப பெட்டர். அல்கலைன் வாட்டருக்கு இன்னைக்கு நிறைய ஃபில்ட்ரு அந்த மாதிரிலாம் கூட ஃபில்டர் மிஷின்லாம் கூட வந்துருச்சு. நம்ம கிளினிக்கில் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்கலைன் வாட்டர் தான் வந்து பேஷண்ட்ஸுக்கும் வந்து சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்குரிய கேன்லாம் இது பண்ணி விட்டு, ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து அந்த அந்த 25 லிட்டர் கேன்லாம் வாங்குறதுக்கு பதில், ஏன்னா அவங்க அங்கே எப்படி ஃபில்டர் நடக்கிறது தெரியாது, டேஸ்ட்டுக்காகலாம் இன்னைக்கு ஃப்ளேவர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என் தண்ணி இந்த தண்ணி மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம அடிக்ட் ஆகிருக்கிறோம் பாருங்களேன், அதுக்குள்ள ஒரு ஃப்ளேவர் கலக்கப்படுது டேஸ்ட்டுக்காக. கிட்னி ஸ்டோன் வராமல் என்ன வரும்? ஓகேங்களா? அப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய போர் வாட்டரில் என்ன டிடிஎஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கு வீட்லேயே ஒரு ஆர்ஓ மிஷின் வந்து மாட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்ஓ மிஷின் மாட்டி நம்மளே அதை சுத்தப்படுத்தி குடிக்கிறது ஓரளவு பெட்டர். அதில் அந்த ஆர்ஓ மிஷினுக்குள்ளே வந்து வேற கார்பன்லாம் எடுக்கிறதுக்கு கார்பனுக்குலாம் போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு இது பண்ணோம்னா நம்ம மாட்டப்படும் பொழுது அதெல்லாம் இல்லாமல் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி மாட்டுங்க, பெட்டராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த ஆர்ஓ மிஷினே வந்து மாட்டிட்டோம், தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும், மெமரைன்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளை கலர் ஃபில்டர் இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபில்டர் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருந்ததுனால அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஃபில்டர் இருக்குல்ல, அதிகபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தூக்கி போட்டு மாற்றுவோம். உங்கள் கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டரை நீங்கள் 3 மாதம் கூட மாற்ற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஃபில்டரு மேக்சிமம் 1 வருஷம் தான். சில இடங்கள்லாம் 6 மாதத்துல மாற்றுறாங்க, 1 வருஷம் 1.5 வருஷத்துல மாற்றுறாங்க. அப்போ நம்ம கிட்னி 1 வருஷத்துக்கு கூட மாற்ற முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவசியம் உடனடியாக நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கணும்.
தண்ணியை முதல்ல மாற்றுங்க. தண்ணியோட டிடிஎஸ் கம்மியாக இருக்குதான்றதை பாருங்கள். முடிஞ்சால் ஆல்கலைன் வாட்டருக்கு மாறுங்க. உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம், கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கலாம். இது போல் கால்சியம் ஆக்சலேட்னு ஒரு ஸ்டோன் இருக்குதுங்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எதுலலாம் ஆக்சலேட் இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். அது இன்னைக்கு நிறைய பழங்கள்லையும் இருக்குது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், குறிப்பாக கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வருது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாப்பிடும் பொழுதே பக்கத்துலேயே வந்து ஒரு கலர், ஆமாம், கொஞ்சம் அப்படி சாப்பாடு கொஞ்சம் கலரு, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கலரு, இப்படிலாம் சாப்பிட்றீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரும். கிட்னி ஸ்டோன் வந்தவங்க நிறைய பேர் பாருங்க, ஆமாங்க நான் முன்னாடிலாம் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு தான் முடிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. உடனடியாக மாற்றுங்க. சாப்பிட்டு முடித்தவுடன் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா உங்களுக்கு, கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு நிச்சயமாக வரும். வராமல் தடுக்கணும்னா உடனடியாக அந்த பழக்கத்தை மாற்றுங்க. ரைட். இப்போ இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஸ்டோன் வந்துருச்சு. அதுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இது இதனால தான் வந்துச்சு அப்படின்னு. ஆமாம், அதுபோல் யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்றது என்ன தெரியுங்களா, வேர்வை கழிவுகளை நீங்கள் வந்து டெய்லி வெளியேற்றிட்டீங்கன்னா இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. வேர்வையை வெளியேற்றாம மொத்தமா உள்ள தேக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாருமே வேர்வையை வெளியேற்றுறதே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போடு ஃபேனு போடுன்னு சொல்லி ஏசிக்குள்ளேயும் ஃபேனுக்குள்ளேயும் தான் இருக்கிறோம். வேர்த்தரவே கூடாது. வேர்த்தா நோயின்னு நினைக்கிறோம். ஐயோ என்னங்க அப்படி பயங்கரமாக வேர்க்குது, கசகசன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உடம்புல இருந்து வேர்வை வேர்க்கணுங்க. அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனே கிடையாது, நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருந்தாங்க. வேர்வை வேர்த்தா நல்லதுன்னு தான் நினச்சாங்க. இப்போப்பா நல்லா வேர்க்குதுப்பா அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. வேர்வையை நல்லதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வேர்வையை கெட்டதுன்னு சொல்ல மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு. கசகசன் ஆயிடுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். வேர்வை கழிவுகளை தினந்தோறும் வெளியேற்றுங்கள். இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வருவதற்கான காரணம் வேர்வை கழிவு தான். அதை மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேர்வை வேர்க்கிறதுக்கு வழியே இல்லையே, காலையிலேருந்து ஃபுல்லாக ஏசி ரூம்குள்ளேயே தான் இருக்கிறோம், நைட்டும் ஏசி ரூம்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தினம்தோறும் 1 மணி நேரம் உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துங்க. அதாவது வேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, எனி ஒன் எக்ஸசைஸ், இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஒரு ஒர்க்கு பண்ணுங்க, வேர்வையை வெளியேற்றுங்க. அப்போ தான் நீங்கள் கிட்னி ஸ்டோனில் யூரிக் ஆசிட் ஸ்டோன் வராமல் உங்களால் பாதுகாக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஆமாம், அப்புறம் இன்னும் சிஸ்டாட்டின் ஸ்டோன், அந்த இப்படிலாம் இன்னும் சில வகைகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரேராக வரக்கூடியது தான். ஆனால் இதுதான் அதிகமாக மக்களுக்கு வருது. இவை எல்லாம் வராமல் நாம் தடுக்கணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் இப்போயே உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் கடைபிடிக்கிற சில டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் வெளியேறும், இனிமேல் வராமலும் தடுக்கப்படும். என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணீர் முதல்ல நல்லா குடிங்க. அது கொஞ்சம் பெட்டர் ஒன்று. அதுக்கப்புறம் நீர்க்காய்கள் அது மாதிரி வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. உங்களுடைய சாப்பாட்டில் நீர்க்காய்கள் எடுத்துங்க. குறிப்பாக காலையில் நீர்க்காய் உள்ள ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. அதாவது வெண்பூசணி சாறு, பீக்கங்காய் சாறு, வெள்ளை முள்ளங்கி சாறு, இப்படி வந்து நீர்க்காய்கள் உள்ள சாறுகளை நீங்கள் வந்து காலையில் எடுத்துங்க. எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து வெண்பூசணி சாருங்க, இன்னைக்கு பீக்கங்காய் சாருங்க, இன்னைக்கு வந்து வெள்ளை முள்ளங்கி சாருங்க, வெளியிடுங்க. 3யுமே மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். யூரின் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். இது ஏகப்பட்ட வேலை பார்ப்போங்க. உங்களுடைய யூரிக் ஆசிட் கழிவுகள் வேர்வை வேர்க்காம உள்ள தேங்கி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சல்லுன்னு அப்படியே அழிச்சு போட்டு போயிடும். பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம், அதனால் இந்த நீர்க்காய்கள் இதை எடுத்துங்க. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சிறுநீற்று பாதையில் அவங்களுக்கு ஸ்டோன் வராமல் தடுப்பதற்கும் பயன்படும், வந்திருந்தால் வெளியேற்றுறதுக்கு இது வந்து பயன்படும். ஒன்று. அதே போல் இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆக்சலேட் அப்படின்ற அந்த ஆக்சலேட் ஸ்டோன் வருதுல்ல, அந்த ஆக்சலேட்டை கரைக்கிறதுக்கு சிட்ரிக் ஆசிட்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அப்போ சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸ், லெமனு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அது மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மக்கள் மனதில் ஒரு பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தக்காளி சாப்பிட்டா ஸ்டோன் வருதுங்க. தக்காளி விதையை சாப்பிட்றதுனால அந்த விதை தான் ஸ்டோனாக போயிருதோன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது கிடையாது. சரிங்களா? தக்காளியில் உள்ள அந்த ஆசிட் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப 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 கம்மியான சதவீதம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் இருக்குது. ஓகேங்களா? ஆமாம், அதனால் வந்து தக்காளி சாப்பிட்டா ஸ்டோன் வரும்ன்ற இதில் வந்து தூக்கி போடுங்க. அது அதனால் கிடையாதுங்க. ஆமாம், அதுபோல் தக்காளி விதை போய் விழுந்துக்கலாம் கிடையாது. ஏன்னா இங்கே அரைக்கிற செரிமான மண்டலம் வேற, அரைச்சி ரத்தமாக மாறி அந்த ரத்தம் மட்டும்தான் கிட்னிக்குள்ளேயே போகும். புரிஞ்சுங்களேன்? இந்த விதையெல்லாம் போகிறதுக்கு பாதை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ தக்காளி சாப்பிட்டா ஸ்டோன் வந்துடும், இந்த விதையுள்ளதெல்லாம் சாப்பிட்டா ஸ்டோன் வந்துடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. அது கிடையாது.
அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அதனால சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. தினந்தோறும் சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலேட் ஸ்டோன் வராமல் தடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா? ஆமாம். அப்போ வேர்வையினால் வரக்கூடிய ஸ்டோனுக்கு நம்ம வந்து அந்த ஜூஸ்லாம் எடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிளியர். நீர்க்காய்கள் உள்ள ஜூஸு, ஆக்சிடென்ட் உள்ள ஸ்டோனுக்கு இது மாதிரி சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம்னாலே பெட்டர், கிளியர். அதே போல் கால்சியம் ஸ்டோன்றது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப அற்புதமாக பயன்படும். எல்லா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸையுமே இது வந்து கரைக்கும். ஏன்னா கால்சியம் ஸ்டோன், கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ். ஆமாம், இந்த வாழைத்தண்டு ஜூஸை நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கப்படும் பொழுது மட்டும் இல்லைங்க, மற்ற சமயத்துலையும் நம்ம உணவுகளோட சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் அப்படி வச்சுக்கங்களேன். டெய்லி எடுக்கக்கூடாது, அவசியம் டெய்லி எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கலாம். ஆனால் கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாழைத்தண்டு ஜூஸை டெய்லி எடுக்கலாம். ஆனால் 7 நாளைக்கு எடுங்க போதும். அதிகபட்சம் 7 நாளைக்கு எடுங்க. அதுக்கு மேலே எடுக்க வேணாம், கேப் விட்டு விடுங்க. சப்போஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா கேப் விட்டு எடுங்க. ஏன்னா வாழைத்தண்டு ஜூஸும் நீங்கள் அடிக்கடி டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தால் உங்களுடைய எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை இது சுரண்ட ஆரம்பிக்கும். கால்சியம் அங்கே டெபிசியன்சி ஆகும். அப்போ அதுக்கப்புறம் தான் மூட்டு வலி வந்துருச்சு, முழங்கால் வலி வந்துருச்சுன்ற பட்சம்லாம் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்காக அந்த வாழை மரத்துலேயே போய் டைரெக்டாக அப்படியே இது பண்ணி எடுத்து அந்த வாழைத்தண்டு சாறை எடுத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவர்களுக்கு எல்லாம் வந்து அந்த முழங்கால் வலி மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக விரைவில் வந்துடும். அதனால் அந்த வாழைத்தண்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா கேப் போட்டுறணும். அதனால் தொடர்ந்து 7 நாள் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குதுன்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து எடுங்க. கொஞ்சம் திரும்ப நல்லா வந்து கேப் போடுங்க. கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து எடுத்துக்கலாம். திரும்பவும் 7 நாள் எடுத்துக்கலாம். கேப் போடுறது ஒரு 15 நாள் கேப் போடுங்க, பெட்டராக இருக்கும். ஓகே, இது எல்லா டைப் ஆஃப் கால்சியம் ஸ்டோனையும் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி பிரச்சனைகள் வந்தால் என்ன கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் பிரச்சனைகள் வராமல் எப்படி பாதுகாக்கிறதுன்றத மேலே உங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நம்ம மைண்ட் செட்டை எல்லாருக்கும் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, பிரச்சனைன்றது ஒன்று வரும், வந்தோடனே அதுக்கு சொல்யூஷனை தேடு அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைன்றது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துருச்சு, நம்ம நண்பர்களுக்கு வந்துருச்சு, உறவினர்களுக்கு வந்துருச்சு, எனக்கும் வந்துடக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அதற்குரிய வழிமுறைகளை கடைபிடிங்கள். இப்படி இவை அனைத்தையும் சீராக சரியாக கடைபிடித்தால் உங்களுடைய சிறுநீரகம் உங்களுக்குள்ள ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு நன்றி சொல்லும். இல்லைன்னா ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து உங்களுடைய சிறுநீரகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்துடும். அது வராமல் சிறுநீரகத்தை பாதுகாக்க இந்த ஜூஸ் அனைத்தையும் சீராக எடுத்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.